Hey guys, welcome back to my channel. ஸோ என்னோட செகண்ட் பேபி வந்து கேர்ள் பேபின்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மித் இருக்குது, கேர்ள் பேபியோட ஹார்ட் பீட் வந்து 140 மேலே இருக்குன்றது. ஸோ அந்த மித் வந்து கரெக்டாக இல்லையா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட 3rd மந்த் எடுத்தது NT ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட் 157 BPM இருக்குது. ஸோ 140+ தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அனமலி ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ 5th மந்த் எடுப்போம்ல அது. இதில் ஃபீட்டல் ஹார்ட் பீட் ரேட் பார்த்தீங்கன்னா 139 BPM இருக்குது. ஸோ 140 கீழே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என் 7th மந்த் growth ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட் 145 BPM இருக்கு. ஸோ இது வந்து 8th மந்த் ஃபைனல் ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட் 139 BPM இருக்கு. ஸோ விச் இஸ் லெஸ் தென் 140 BPM, லைட்டாக ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ வந்து 140 ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்கும். இது வந்து ஹார்ட் பீட் ரேட் வச்சு நம்ம பாயா கேர்ளான்னு வந்து டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பாய் பேபி, அவங்க ஹார்ட் பீட் ரேட் எல்லாமே 140+ தான் இருந்தது. 167, 170 அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. நான் அந்த வீடியோ வந்து மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.